Hello friends, welcome to Reva Designers. நம்ம இந்த வீடியோவில் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்கிற காலர் வச்சு தைக்கிற டாப் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம தைக்க போகிறது வந்து ஆர்டினரி டாப், அதாவது லைனிங் இல்லாத டாப்பு. இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நெக்கை ஃபினிஷ் பண்ணணும். அதனால நம்ம ஒரு செப்பரேட் பீஸ் கொடுத்து நெக்கை தைச்சிக்கலாம். இப்போ லைனிங்கே இருந்ததுன்னா நம்ம நெக்கை வந்து லைனிங் கொடுத்து திருப்பி விட்டு அப்படியே காலர் வைக்கிற மாதிரி இருக்கும். இது அப்படி பண்ண முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு இதே நம்ம வெட்டின சுடிதார்லேயே இருக்கிற பீஸில் ஒரு கொஞ்சமாக எடுத்து அந்த நெக்கோட அளவுக்கு அதே மாதிரியே வச்சு இந்த மாதிரி தைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போது ஏதாவது ஒரு பீஸ் வெட்டியிருந்தால் போதும். நம்ம வந்து சுடிதார் பீஸுங்கிறதுனால சுடிதாரையே வெட்டிட்டோம். இப்போ இந்த இதில் இருக்கிற என்ன அளவு இருக்கோ அது அப்படியே இந்த எக்ஸ்ட்ரா பீஸில் நம்ம தையல் போட்டுகிட்டே வரலாம். இப்போது நம்ம அதை வச்சு ஃபுல்லாக போட்டு முடிஞ்சிருச்சு. இதை வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இதில் ஏதாவது கார்னர் மாதிரி இருந்ததுன்னா அதை வந்து கொஞ்சம் நம்ம லைட்டாக இப்போ நெக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி விடுவோம்ல, அது மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கலாம். இதில் வந்து கீழே அந்த மாதிரி இருக்கும், அதாவது எண்டில் நம்ம கட் பண்ணி இருக்கிற எண்டில் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு மட்டும் குட்டியாக அந்த தையல் வரைக்கும் எண்டு வரைக்கும் கட் பண்ணி விட்டுட்டு இதை இந்த மாதிரி திருப்பிக்கலாம். திருப்பி நம்ம எப்பவும் நெக்கு தைக்கிற சேம் மெத்தடை தான் நல்லா எட்ஜில் வர மாதிரி இப்படி தையல் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இது நல்லா எண்டில் தான் வரணும். கொஞ்சம் தள்ளி போச்சுன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இது வந்து இந்த சுடிதாரோட எண்டுலேயே இந்த தையல் வரணும். நம்ம நெக் எவ்வளோ தூரம் வெட்டி இருக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த தையலை ஃபஸ்ட்டு போட்டு விட்டுறலாம். இந்த தையல் போட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த உள்ள பார்த்தீங்களா, இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து நிறைய இருக்குல்ல, இதை வந்து நம்ம கரெக்டாக கட் பண்ணி விட்டுறலாம். நம்மளுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மட்டும் நம்ம மடிச்சடிக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். மற்றபடி இதில் இருக்கிற எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுறலாம். அப்போ இதை நம்ம வந்து கொஞ்சம் 1/2 இன்ச்சை விட ஜாஸ்தியாக கட் பண்ணால் நம்ம அப்படியே உள்ளே மடக்கிடிச்சு விட்டுறலாம். அவ்வளோதான். இந்த எண்டில் கட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் சதுரமாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம அங்கே கொஞ்சம் சதுரமாக தைச்சாதான் அது பார்க்க நீட்டாக இருக்கும். அங்கேயும் ஒரு மாதிரி அப்படியே கூம்புன மாதிரி தைச்சிட்டோம்னா அது அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால் அங்கே சதுரமாக கீழே வரும்போது மட்டும் தைச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ 1/2 இன்ச் அளவுக்கு நான் மடக்கிட்டேன். இதை வந்து ஃபுல்லாக இதே மாதிரி கரெக்டாக அந்த நெக்கோட எண்டு வரைக்கும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
இப்போது நம்ம வந்து நெக்கு வந்து ஃப்ரண்ட் நெக் மட்டும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்கில் நம்ம வந்து நெக்கு போக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச் காட்ட வெட்டி விட்டுருக்கோம். அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஊக்கு வைக்கிறதுக்கு நம்ம ஒரு செப்பரேட் பீஸ் கொடுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு சதுரமாக ஒரு பீஸ் எடுத்து இப்படி உள்ள இது வந்து லெஃப்ட் சைடு ஆர் ரைட் சைடு நம்மளுக்கு எந்த பக்கம் வசதியோ அந்த பக்கத்தில் வச்சுக்கலாம். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த மாதிரி வச்சு தைச்சு கொஞ்சம் ஆப்போசிட் சைடு வரதையும் சேர்த்து தைச்சுடணும். அப்போ தான் அது விலகிட்டு போகாமல் இருக்கும். இதில் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இப்படி இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு போட்டு இந்த கார்னரை இந்த மாதிரி திருப்பி விட்டு கொஞ்சம் அதில் ஒரு அந்த சைஸ் அளவுக்கு கொஞ்சம் நம்ம தைச்சி விட்டுறணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த துணி வந்து விலகிட்டு போகாது. ஊக்கு போடும்போது அப்படியே நேராகவே நிற்கும். கீழே வந்து சரிஞ்சு விழுகாத மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டாட் அடித்து நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நாம் சுடிதார் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஊக்கு அந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக அது ஒரு ஊக்கு அளவுக்கு தான் அது இருக்குது. நம்ம ஒரு ஊக்கு மட்டும் வச்சாலே போதும். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் ஃபுல்லாக நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்ததாக நம்ம வந்து பேக் பார்ட் நெக்கை ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதில் வந்து நெக் வந்து நம்ம கட் பண்ணவே கிடையாது. இதில் என்ன பண்ணணுன்னா கரெக்டாக நம்ம 2 கார்னர், அதாவது ஒரு ஜக்கா மாதிரி வெட்டி விட்டுருப்போம், ஒரு அடையாளப்படுத்தி ஒரு வி மாதிரி கட் பண்ணி விட்டுருப்போம் இல்லையா, அதை மட்டும் இந்த மாதிரி ஒரு செப்பரேட் பீஸ் கொடுத்து தையல் போட்டு திருப்பிக்கலாம். இதில் வந்து நெக்கு நம்ம 1/2 இன்ச்சுக்கெல்லாம் கட் பண்ணி எடுக்கலை. இதில் என்ன இருந்ததோ அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன் அதே மாதிரி தான் இருக்குது. நம்ம ஃப்ரண்ட் நெக்கோட அளவுக்கு ஜர்க்கா மட்டும் வெட்டி விட்டுருந்தோம், அது மட்டும் நம்ம தைச்சிக்கலாம். அந்த அளவை மட்டும் தைச்சி இந்த மாதிரி திருப்பி விட்டுறலாம். திருப்பி இதுவும் படிஞ்சு நிற்கிற மாதிரி ஒரு தையல் போட்டு விட்டுறலாம். இந்த பேக் நெக்கு வந்து கரெக்டாக ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மட்டும் வெட்டி விட்டுட்டால் போதும், அதை தைக்க வேண்டியதில்லை. இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது பிகினர்ஸ்க்கான கிளாஸுங்கிறதுனால உங்களுக்கு சுடிதாரோட ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.